ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் குலாப் ஜாமுன். அது தேவையான பொருட்கள் பிரெட்டு ஒரு 6 ஸ்லைஸ்லேருந்து 8 ஸ்லைஸு நல்லா தோல் எடுத்து ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். சர்க்கரை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். பால் ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் பொடி செஞ்சது 1/4 டீஸ்பூன், எண்ணெய் பொரிக்கிறதுக்கு நான் பாதாம் எசன்ஸ் எடுத்திருக்கேங்க ஃப்ளேவருக்காக. இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ சர்க்கரை பாகு வைக்கிறதுக்கு நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதில் இப்போ 1 கப்பு சுகர் நான் அதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ சுகர் கரையிட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விடுங்க. இப்போ ப்ரெட்டை நல்லா ஸ்லைஸ் பண்ணி இது மாதிரி பீஸாக எடுத்துங்க. இப்போ இதில் பாலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் விட்டு முதல்ல பிசைஞ்சு பாருங்கள். தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் பால் பத்தில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுங்க. நல்லா நுனி விரலை வச்சு நல்லா பிசைங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா மாவு நல்லா சப்பாத்தி பதத்துக்கு வரும், சப்பாத்தி மாவு பதத்துக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கங்க. இந்த பிசைஞ்ச மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும், ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு. ரொம்ப பால் விட்டு ரொம்ப நீட்டி பிசைஞ்சிடாதீங்க. ஸோ இதுதான் பதம். இது ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சிருச்சுங்க சர்க்கரை. இப்போ இதில் 1 ஸ்பூன் பால் விடுறோம். எதுக்காகன்னா இதில் அழுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அது தனியாக பிரிஞ்சு வரும், அதுக்காக 1 ஸ்பூன் பால் விடுறோங்க. இப்போ அந்த அழுக்கெல்லாம் பாருங்கள் இந்த மேலால் வருது. ஸோ இப்போ இதை கரண்டியில் நம்ம தனியாக எடுத்துக்கணும். இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் நான் பாதாம் எசன்ஸ் விடுறேன். ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்கு போடுறேங்க. பவுடர் பண்ண ஏலக்காய் தூள். இப்போ இந்த மாவில் இருந்து சின்னதாக உருண்டையை எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி உருண்டைகளாக எடுத்து வச்சுங்க. நான் கொஞ்சம் சின்ன உருண்டையாக எடுத்திருக்கேன். ஸோ இதை ரெடி பண்ணி தனியாக வச்சுங்க. எண்ணெய் நல்லா காய வச்சுங்க. கொஞ்சம் மிதமான சூடாக இருக்கணும். இப்போ இதில் அந்த உருட்டின உருண்டைகளை ஒன்று ஒன்றா போட்டுருங்க. ஸோ மீடியமாகவே வச்சு எண்ணெய் ஸ்லோலியாக வச்சுங்க, இல்லைன்னா ரொம்ப செவந்து போயிடும். ஸோ இது எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வேகிற அளவுக்கு அப்போ அப்படியே விட்டு திருப்பி விடுங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். இந்த குலோப் ஜாமுன் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம எடுத்து அப்படியே சர்க்கரை பாகில் போட்டுடலாம். ஸோ இது சர்க்கரை பாகில் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. நல்லா சுவையான ருசியான பிரெட் குலோப் ஜாமுன் தயாராகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.